கிறிஸ்மஸ் நல்ல நாட்களை நாம் நினைவு கூறும் பொழுது இந்த வருடத்திலே கிறிஸ்தவ குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சிக்கு அதிக அளவில் பங்களிப்பு செய்வது ஆண்களா பெண்களா என்ற ஒரு தலைப்பை தெரிவு செய்திருக்கிறோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட சொன்னாங்க. மனைவி எல்லா பெண்களும் சொல்ற ஒரு இது, நீ உன்னை கட்டாம வேற ஆளை கட்டியிருந்தா, சிங்கப்பூர்ல இருந்து வந்தாக, அமெரிக்கால இருந்து வந்தாக, அங்கெல்லாம் விட்டுட்டோம், உன்னப்பே நான் கல்யாணம் கட்டினே, வேற ஆளை கட்டியிருந்தா கேள்விக்கு விட என்ன, நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னா யாரோ ஒரு ஆணை தான். அப்ப அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நாங்க இல்லாட்டா கூட வேறொரு ஆண் தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும். அதுங்கிறத உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அதான் சொல்லுது. ஆகவே பெண்களுக்கு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்குது ஆண்கள் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. அவங்க இப்போ யோசிக்கிறாங்க, யாரு நம்ம ஸ்டெல்லா யோசிக்கிறாங்க என்ன சொல்ல, எப்படி பேச அப்படின்னு. அது நல்ல பாயிண்ட சொல்லுவாங்க நம்புறேன். வாங்க பார்ப்போம். கரங்க தட்டி வரவேற்போம். ஏமா இவ்வளோ பெரிய டைரியை தூக்கிட்டு வந்தா? ஐயா, உண்மைகள் ஒரு பாயிண்ட் கூட விட்டுறக்கூடாதுல்ல. ஓகே, பொய் பேசுறது எவ்வளவு நாளும் பேசிக்கலாம் இல்லையா? ரைட்டு, நீங்க சொல்லுங்க, அப்புறம் நாங்க முடிவு பண்றோம் உண்மையா பொய்யா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாய்ப்பு தந்த போதகர் ஐயாவிற்கும், என் கூட உண்மையே பேசுறதுக்கு வந்திருக்கிற சகோதரிகளுக்கும், உண்மை எதுன்னு தெரிஞ்சும் பொய்யை பேசுறதுக்கு தைரியமாக இருக்கிற சகோதரர்களுக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் பெர்லின் அண்ணன் ஃபஸ்ட்டு சொன்னார், ஆதாம் ஏவாள் கதை இவரை மாதிரி அற்புதமாக யாருமே சொல்ல முடியாது, எந்த சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஆதாம் முதலே சொல்லிட்டாராம் ஏவாள் அம்மா கிட்ட, இந்த பாரு இந்த ஆப்பிளை சாப்பிட்றாத, இது அந்தம்மா படைக்கிறதுக்கு முன்னுக்கிட்டே ஆண்டவர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாராம். அதை இவர் சொல்லிட்டாராம். சொன்னதுக்கு அப்புறமும் அந்த அம்மா போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். சொல்லும்போது சர்ப்பம் பேசும்போது, நீங்கள் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆதாம் எங்கேயா போயிருந்தாரு? இல்லை எங்கள் வீட்டுக்கார மாதிரி ஆப்பிரிக்கா போயிருந்தாரா, அமெரிக்கா போயிருந்தாரா? அதே தோட்டத்தில் தானே இருந்தார். கொஞ்சம் தள்ளி இருந்திருப்பாருமா. அதுக்காக தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி, அதுவும் அவருக்கு கஷ்டத்தையே உருவாக்காம மனுஷனுக்கு அப்பமே ஒரு அனஸ்தீசியாவை செடேஷனை கொடுத்து அவனை படுக்க வச்சு அவன் எலும்பில் இருந்து அவன் மனுஷியை உருவாக்கினார். அது அவர் தான் சொல்கிறாரு, இவள் என் எலும்பிலிருந்து எலும்பும் என் சதையிலிருந்து சதையுமா இருந்தா, அப்புறம் ஏன் விட்டுட்டு போய் உட்காந்துருந்த? ஒரே தோட்டத்தில் தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்றைய கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரே வீட்டில் தான் இருப்போம். வீட்டம்மா என்ன நினைக்கிறா தெரியாது, வீட்டம்மா என்ன சிந்திக்கிறா தெரியாது, அவள் என்ன அழுதுட்டு இருக்கிறாளா தெரியாது, அவள் கோபத்தில் இருக்கிறாளா தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சாப்பாடு இருக்கா? இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்தோமா? வந்தோம். அது இருக்கா இது இருக்கா, அவ்வளோதான். சுயநலவாதிகளையா மேற்கொண்டு பழி போடுகிறவர்கள், எஸ்கேப் ஆகுறவங்க. அது இல்லாமல் ஒரு சாய்ஸ் கிடச்சிச்சு, ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இவங்கள மாதிரி பெரிய ஆட்கள் வேறு யாருமே கிடையாதுங்க. நம்ம ஆப்ரஹாமை பற்றி சொன்னாங்க. அந்த சாராளம்மா சொன்னதுனால தான் இவர் முடிவு எடுத்துட்டாரா, அந்த அம்மா கிணத்துல விழுந்துருவாரா? நம்ம சொல்கிறோம் வீட்டில் விழுந்துருயான்னா விழுந்துருவாங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. பழி போடுறது சொல்லுவோமே, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானையா. பழி போடுறதுங்க. பெண்களை நான் நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த விஷயத்திலும் ஆண்களுக்கு குடும்பத்தில் சாய்ஸே கொடுக்காதீங்க, கொடுக்கவே செய்யாதீங்க. இந்த அறிவுரையை கேட்டுக்கங்க. அவங்க அவர் விசுவாசத்தின் தகப்பனா, ஏம்மா நமக்கு பிள்ளை இல்லை ரொம்ப வருஷமா, பரவாயில்ல, உனக்கு நான் எனக்கு நீ, அவர் தரேன்னு சொன்னார்ல, அமைதியாக இரு. கஷ்டமாக தான் இருக்கும், நீயும் ஜாவ போகிற மாதிரி இருக்க, நானும் ஜாவ போகிற மாதிரி இருக்கேன், கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக இருமா. ஆண்டவர் தந்திருக்காருன்னு சொன்னால் அன்னைக்கு நம்ம ஹாப்பியாக இருந்திருப்போம். இவர் சரி இந்த அம்மா தான் சொல்கிறாள், கண்ணா லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி இவரும் இருந்துக்கிட்டே, இப்போ இவர் விசுவாசிகளின் தகப்பனா, இவர் சாராளமா மோசமானவங்க. என்ன தான் நடக்குது? அதான் கெட்ட பேர். ஒரு விஷயம் குடும்பத்தில் கெட்டது, ஒரு முடிவு எடுப்போம், தீர்க்கமான முடிவு எடுப்போம், ஒரு அப்படியே இருக்க மாட்டோம். பெண்களோ ஆண்களோ அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது அது நல்ல விஷயமா வந்ததுன்னா நான் தான் அப்படின்னு அந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு போயிடும். அதில் ஏதாவது ஒரு லாஸோ ஒரு நஷ்டமோ வந்துச்சுன்னா, அப்போமே சொன்னேன் கேட்டியா அப்படின்னு பழிய பூரா யார் மேலே போட்டுருவாங்க? பெண்கள் மேலே போட்டுருவாங்க. நாங்கள் அதையும் சகிச்சுக்கிட்டு சகிப்புத்தன்மையோட பரவாயில்ல அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல்
நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தோடைய மூளைக்கல் வந்து ஆண்டவர் எபேசியர் 2:20 சொன்னது போல் இந்த மூளைக்கல் மேலே நம்ம வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து அஸ்திபாரத்தை போடணும். இந்த அஸ்திபாரத்தை போடுறதுக்கு ஜெபம், வேத வாசிப்பு முக்கியங்க. காலையில் ஒரு குடும்பத்தில் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இங்கே சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் வீடுகளில் காலையில் எந்திரிச்ச உடனே, அதுவும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு இருக்குது. முதல்ல ஜெபம் பண்ணுறது யாருங்க? பைபிள் வாசிக்கிறது யாரு? உபவாச கூட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அதில் 3 அம்மா வராங்க. அதுவும் அம்மா மாதிரி தான் வராங்க. சரி, எங்களுக்கு வர முடியல, நாங்கள் சம்பாதிங்க. ஆன்லைனில் உங்களுக்காக ப்ரேயர் வைக்கிறோம். போதகர் ஐயாவுக்கு தெரியும் அதில் எத்தனை பெண்கள் வராங்க, எத்தனை ஆண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கங்கிறது நன்றாகவே தெரியும். நாங்கள் 2 மாடையும் ஒன்றா போனால் தான் ஒரு வண்டியை ஓட்ட முடியும் இல்லையா? அப்படியா? ஆமா, கண்டிப்பா. மொத்த வண்டியும் இருக்குமா? எந்த வண்டியா இருந்தாலும் ஐயா, எந்த வண்டியா இருந்தாலும். ஆனா பைபிளே வாசிக்கிறது கிடையாது ஐயா. வாசின்னு புருஷன்கிட்டையும் சொல்ல வேண்டியதா இருக்கு, பெத்ததுகிட்டையும் சொல்ல வேண்டியதா இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டியதா இருக்குது. பைபிளை வாசிச்சு ப்ரேயர் பண்ணி நம்ம ஆண்டவர் மேல இந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு படுற பாடு இருக்குது, பெரிய பாடுங்க. எத்தனை ஆண்கள் உபவாசிச்சு பெண்களுக்காக ஜெபம் பண்றீங்க வாரம்? இந்த அம்மா எல்லாம் நம்ம வீட்டுக்காகன்னு இல்லை, திருச்சபைக்காகவும் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் திறப்பில் நிற்பது பெண்கள் மட்டுமே. குடும்பத்தில் மட்டும் இல்லை, திருச்சபைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது பெண்கள் மட்டுமே. அப்புறம் இல்லறத்தில் நல்லறவங்க, அதாவது குடும்ப வாழ்க்கையில் நல்லறங்கிறது தான தர்மங்களை செய்கிறது. இந்த தான தர்மங்களை செய்கிறது அதிகம் பெண்கள் மட்டும்தான். சாரிபாத் விதவையை பற்றி தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிறத சாப்பிட்டுட்டு செத்து போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் என்ன செய்கிறோம்? கேட்குறவங்களுக்கு, தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுக்குறோம். அந்த கொடுக்கறதுனால வருகிற சந்தோஷம் பெண்கள்னால மட்டும்தாயா வரும். இன்றைக்கும் நம்ம சர்ச்சில் ஐஎம்எம்முக்காக கொடுக்கறது பெண்களே அதிகம் கொடுக்கிறார்கள். ஒரு அம்மா ஒரு 100 ரூபா தாள் மாதம் தராங்க, சுருட்டி வச்சுருப்பாங்க கையில். அவங்க வேலைக்கு போகிற பெண் கிடையாது, மாதம் எங்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க. இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச பொருளுங்க ஏலத்துக்கு வச்சு ஒரு ஊழியத்தை டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு தான தர்மங்களை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிறது ஆண்களை விட பெண்கள் மட்டும்தான். இந்த சந்தோஷத்தையும் தரது பெண்கள் மட்டும்தான். எதிரணியினர் நல்லா குறிச்சி வச்சுக்கோங்க, தூங்கிடாதீங்க. ஒரு பக்கமா இருக்கமா? ஆமா ஐயா, உண்மை அப்படிதான் ஐயா சொல்லணும். நான் தான் சொல்லிட்டேனே, 3 பேர் தான் பேசுறோம், 5 பேர் பேசுறதுக்குள்ள டைம் இருக்கு. யாருக்கும் பசிக்கல, சாப்பாடு மேல ஆயத்தமா இருக்குது. உண்மையை சொல்றதுனால எங்க ஆட்கள் அமைதியா இருப்பாங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து உண்மையை கேளுங்க ஐயா. கல்யாணத்தன்னைக்கு ஒரு இது பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, உறுதிமொழி எடுப்போம். அப்படியா? வாழ்விலும் தாழ்விலும் எடுத்தோம் ஐயா. உங்களுக்கும் மறந்து போச்சா? நடுவருக்கே மறந்து போச்சுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு கல்யாணம். இடையில ஒவ்வொரு முறை மீண்டும் ஒரு முறை ஐயா வீடு அதே ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே ஆளை சொல்றப்பா ஐயா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. ரொம்ப வருஷமா நல்ல நேரம் ஐயா, அதே ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. நான் வேற பயந்துட்டேன். அதை வேற எங்க ஐயா வீட்டுல இப்படி பண்ணினாங்கன்னு அதை அந்த கெட்டதெல்லாம் பூரா எடுத்துக்கிறதுக்குன்னு நிறைய வைப்ரேஷன்ஸ் இங்க இருக்கு ஐயா. ஆமா ஐயா. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? நாங்க அப்படியே தான் இருப்போம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் புருஷன் என்ன கொண்டு வந்தாலும் இன்பத்தோட, கம்மியான காசு கொண்டு வந்திருக்கிறியா பரவாயில்ல, அதில் குடும்பம் நடத்துறது யாரு? அவருக்கு தெரியாது. சம்பளத்தை கொடுத்துட்டு நான் அங்கே போகிறேன், அந்த அரசியல்வாதியை ஷூட் பண்ண போகிறேன், இங்கே மீட்டிங் போகிறேன், அப்படி இப்படி நம்ம எல்லாரும் போயிடுவோம். ஆனால் அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறது யாரு? நம்ம கொடுத்த வருமானத்துலையும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் அது தெரியாமல் புன்முறுவலோட ரோஜா செடியில் உள்ள முட்களெல்லாம் மறந்துட்டு அந்த ரோஜாவை மட்டுமே பார்த்துட்டு குடும்பம் நடத்துறது தாயா பெண். அப்புறம் தரமான நேரத்தை கொடுக்குறோங்க, குவாலிட்டி டைம். உங்களுக்கு வந்து கணவன்மாருக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாரு கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறது மனைவி மட்டும்தான், பெண் மட்டும்தான், அந்த குடும்பத்தில் உள்ள பெண் மட்டும்தான். வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? செல்லை நோண்டுவோம், வாட்ஸ்அப்பு பார்ப்போம், ஃபேஸ்புக்கு பார்ப்போம், டிவி இருக்கிறவங்க டிவி பார்ப்போம். அந்த கிரிக்கெட் ஃபோனு ஒன்று இருக்குதுங்க எங்கள் வீட்டில், அதுதான் நடக்குது.
என்னைக்கோ நடந்த மேட்சை பார்க்குறது, அதில் ஒரு 4 பேர் அந்த பொண்டாட்டி ஒருத்தி உட்கார்ந்துருப்பாளே, நம்ம என்ன பேசுகிறோம், அந்த குவாலிட்டியான கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், என்ன ஷேர் பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஆனால் உங்கள் முக அசைவுகளை வைத்து கண்டுபிடிச்சிருவோம் நம்ம ஆள் எப்படி வந்திருக்கிறார் இன்னைக்கு. செல்லமா கொஞ்சம் கொஞ்சுங்கன்னா செல்ல போய் பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? செல்லமா கொஞ்சுங்க. நாங்கள் தாங்க மனம் விட்டு பேசுகிறோம். பார்க்க முடியலையே, ஒரே முகத்தை எப்படி பார்த்துட்டு இருக்குதுங்கிறான். ஐயா என்ன பண்றது, எங்களுக்கும் அதே கவலை தான். அதுக்குன்னு அப்படி இப்படி போயிட முடியுமா சொல்லுங்க? கணவரோட பிரச்சனையெல்லாம் கேட்டறியுதோம். சரி பரவாயில்ல விடுங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், நாங்கள் தான் அவங்களுக்கு பூஸ்டர் டோஸ் கொடுக்குறோம். ஐயா குணசாலியான ஸ்திரீன்னு எங்கள் அக்கா சொன்னாங்க. இங்கே நிறைய பேருக்கு குணசாலியான ஸ்திரீனா யாருன்னு தெரியலை. ஏன்னா நாங்கள் ஆதியாகமே அறகுறையாக படித்தோம், நாங்கள் நீதிமொழிகளாக படிக்க போகிறோம். குணசாலியான ஸ்திரீ யாருன்னா உற்சாகத்தோட வேலை செய்கிறவங்களாம். இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க, உங்கள் அம்மா உற்சாகத்தோட வேலை செய்கிறாங்களா வீட்டில், இல்லை சும்மா இருக்கிறாங்களா? உற்சாகத்தோட வேலை செய்கிறோம். வியாபார கப்பல் போல இருக்கிறோமா, பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், தூரத்துலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரோமா. நாங்கள் செய்கிறதுனால, பெண்கள் செய்கிறதுனால அவன் சம்பத்து குறையாதான். யார் சம்பத்து குறையாது? இந்த குணசாலியான எங்களுடைய கணவர்களின் சம்பத்து குறையாது. சம்பத்துனா என்னங்க ஐயா, நீங்க தான் சொல்லணும். சம்பத்துனா என்னன்னு செல்வம். நல்லா சொல்லுங்க ஐயா, 3 பேருக்கு காது கேட்கட்டும். சரியா? அதுவும் இல்லாம நீதிமொழிகள் 19:14 இருக்கு, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. எங்கேயும் கணவன்மார் கர்த்தர் அருளும் ஈவுன்னெலாம் இல்லை, மனைவி தாயா கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட் நாங்கள் தான், எங்களால தான் உங்களுக்கு சந்தோஷம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாளாம். ஒரு நல்ல வைரத்தால ஆன வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை கொண்டு போய் இவங்க தலையில வச்சா வேண்டாம் நான் சொல்லுவாங்க. இப்படி தலையை இப்படி சிலிப்பிக்கிட்டு நடக்க மாட்டாங்க. நாங்க கணவன்மார்களுக்கு அப்படி இருக்கிறோம். அந்த வசனத்தை பாதி தான் சொல்லியிருக்கீங்க, பாதி எலும்புரிக்குன்னு இருக்கு. ஐயா நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பெண்களை பற்றி சொல்றேன், குணசாலியான ஸ்திரீகளை பற்றி சொல்றேன். நீங்க யாரையோ பத்தி சொன்னா எனக்கெல்லாம் தெரியாது ஐயா. அதுக்கப்புறம் பாராட்டுறது வீட்டில் யாருங்க? நம்ம தான் பாராட்டுறோம். எப்பா இந்த சட்டை பேண்ட் போட்டிருக்கிறியா, சூப்பரா இருக்குப்பா, இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க, பாராட்டுறோமா இல்லையா? பிள்ளைகளை பாராட்டுறோம், பெற்றவங்களை பாராட்டுறோம், கணவன்மாரை பாராட்டுறோம். நம்ம ஆட்கள் எப்போ அந்த புடவை இன்னைக்கு நாடகத்தில் கூட அந்த அக்கா சொன்னிச்சு, அந்த புடவை ஏம்மா நீ இந்த பச்சை கலரை கட்டு ரோஸ் கலர் கட்டினா முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஏங்க சண்டை வருது? உங்கள் மணவாளனுடைய நேசத்தினால அந்த நேசத்துக்காக ஏங்கி ஏங்கி ஏக்கத்தில் மனசு சோர்ந்து இருக்குதுங்க. உங்ககிட்ட தான் கேட்க முடியும், இந்த புடவை கெட்டவான்னு பக்கத்து வீட்டுக்காரன்ட்டியா போய் கேட்க முடியும்? அதை சொல்லிட்டு போங்களேன், ஏங்க இந்த புடவையை நாங்கள் கெட்டுறோங்க, நீ கெட்டுமான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நாங்க சொல்றோமே நீங்க அழகா இருக்கிறீங்க. நாங்களுக்கு இருக்குதே 4 பேண்ட் ஷர்ட் தான், இங்க இருக்குது 400 இருக்கு. நாங்க எது நல்லதுன்னு சொல்றது, எதை கெட்டதுன்னு சொல்றது? இந்த 4 நீங்க சொல்லவே வேண்டாம். நாங்க இருக்குது ஒரு கருப்பு, ஒரு வெள்ளை, ஒரு 4 இருந்தாதான் கஷ்டம், 400 இருந்தா கஷ்டம் கிடையாது. புரியுதுங்களா? இப்படி எல்லாம் பொண்டாட்டிய நாங்கள் மணவாட்டி மணவாளனை என் இன்பமானவரே, தலைமயிராக இருக்கிறது, உதடில் நீபல் உள்ள புஷ்பங்கள் போன்று இருக்கிறது, உங்கள் ரூபம் கேதுருவை போல இருக்கு, அப்படி இப்படின்னு நாங்கள் வர்ணிக்கிறோம். என்னைக்காவது அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா? ஏம்மா என்னைக்காவது நல்லா இருக்கிறியான்னு என்னைக்காவது சொல்கிறாங்களா? அதெல்லாம் சொல்லுங்க, பழகுங்க. கிறிஸ்தவ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கரங்களை தட்டுவோம். உண்மையை சொல்லுகிறேன் என்று உறக்க சொல்லியிருக்கிறார்கள். நல்ல பேசுனாங்க. குறிப்பா நம்ம எல்லாருடைய விட நான் சொல்ல முடியும், நல்ல பாயிண்டா பைபிளை இருந்து விட நேச்சுரலா ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குது. குறிப்பா நம்முடைய தலைப்பே கிறிஸ்தவ குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவதில் பங்களிப்பு. கிறிஸ்தவ குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம ஜெப வாழ்வு, உபவாச வாழ்வு, வேத வாசிப்பு. இதுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துடைய பண்பை வெளிப்படுத்தும். அந்த பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. நான் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தேன், யார்கிட்டேருந்து வருதா அப்படின்னு கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா அதிகமாக ஜெபிக்கிறது யாரு? நான் சொன்ன உபவாச கூட்டத்தில் யார் கலந்து கொள்றது? பெண்கள் தானே கலந்து கொள்றாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவ குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவ கிருபை அவசியம், தேவனுடைய ஆசீர்வாதம் அவசியம்.
அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க தான் முக்கியமான காரணமா இருக்கிறாங்க. அவங்க தான் ஜெபிக்கிறாங்க, அவங்க தான் ஆலயத்துக்கு வராங்க, அவங்க தான் அதிகமாக காணிக்கை கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்க குடும்பத்தை தான தர்மம் பண்றதுல அவங்க தான் முன்னிலைமையா இருக்கிறாங்க. ஆக அதிகமாக கிறிஸ்தவ பண்புகளை வெளிப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது பெண்கள் தான். அதுக்கு நம்ம சபையே சாட்சி அப்படிங்கிறாங்க. ஜெப வாழ்க்கை சாட்சி, உபவாச கூட்டம் சாட்சி, இங்கே உட்கார்ந்துருக்கிற அது சாட்சி, காணிக்கை கொடுக்குற லிஸ்ட்டை பாருங்க அது சாட்சி. இவைகளெல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தை வளமாக்குறது அப்படிங்கிறாங்க. இதில் மாற்றுக்கிறது கிடையாது, இது உண்மைதான். இன்றும் அந்த பெண்கள் தான் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்பதிலும் ஊக்கப்படுத்துவதிலும் குடும்பங்களிலே அருமையாக சொன்னாங்க. குறிப்பாக நல்ல நேரம் கொடுக்குறாங்க. கணவன் மனைவி தான் நேரம் கொடுக்குறாங்க. கணவனுக்கு அதிக நேரம் கொடுத்து அவனோட அக்கறையாக கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்கன்னு. இவைகளெல்லாம் நிறைய சரியான ஒரு வாதங்கள். இதற்கு எதிர்வாதம் கொடுக்க கடைசியாக ஆண்களிடத்திலிருந்து அருமையான அவர் சட்டையை போட்டிருக்கு பார்க்கும் பொழுதே சோகமாக தெரிகிறாரு. இவர் கருப்பு சட்டை போட்டுட்டு நான் என்ன பேச போகிறேனோன்னு பயந்து போய் வந்து அப்படியே துக்கத்தோடி வந்திருக்கிறாரோன்னு கவலையாக இருக்குது. ஆனால் எப்படி அவர் மகிழ்ச்சி தான், ஆண்கள் தான் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறாரு என்பது எப்படி விளக்குறாரு பார்ப்போம். சகோதரர் அருண் வரை அழைக்கிறார். இப்போ இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆயர் அவர்களுக்கும், தாங்கள் என்ன தலைப்பு என்று பேசுகிறோம் என்று தெரியாமல் பக்கமாய் பேசின எங்கள் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாயிண்ட் கேட்கட்டும். சரி, எங்களுக்கு அவங்க 3 பேர் சொன்ன ஒரு சில காரியங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு என்னுடைய பகுதிக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேர் அதிகமாக சொன்னது காரியங்கள் வந்து எங்களுக்கு பைபிள் தெரியாது, அப்புறம் ஆண்களுக்கு வந்து பொறுப்பு கிடையாது, நாங்கள் குணசாலியான ஸ்திரீ, நாங்கள் தான் கட்டுறோம், பைபிளில் வல்ல வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அவங்க தான் கிரீடம். எப்படி குணசாலியான புருஷன் சொல்லி இருக்குதா? இல்லை. அதாவது நாங்கள் பைபிள் சரியா படிக்கலன்னு சொன்னாங்கய்யா. ஆனா அவங்க பாதி தான் படிச்சிருக்காங்க. அதோட கன்க்ளூஷன் படிக்கவே இல்லையா. அதுவும் ஆதியாகமே தெரியாதான். அப்போ கண்ணாடி போட்டவர் சொல்லி இருக்கிறாங்க ஆதியாகமே அவருக்கு தெரியாதுன்னு. இதெல்லாம் நல்ல பேசுங்க. நீதிமொழிகள் 31 நிறைய சொன்னாங்கய்யா. அதை கடைசி அவன் எப்படி முடிக்கிறாங்கன்னா, குணசாலியா தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியற்ற சிறிய தன் வீட்டை இடிக்கிறாள்யா. அப்ப எப்படியா சந்தோஷமா இருக்கும்? நீதிமொழி 31 சொல்லி இருக்கு. அதை விடுங்க. சொன்னாங்க சரியா வேதத்தை வாசிக்கலன்னு. முதல்ல பாயிண்ட் குழப்பிடாதீங்க. புத்தியில தன் வீட்டை இடிக்கிறாள் ஐயா. அப்ப எப்படியா வீடு சந்தோஷமா இருக்கும்? அது முக்கியம் இல்ல ஐயா. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஐயா. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் காலையிலேயே எழுந்தாங்க ஐயா. இந்த கால ஜென்ரேஷனுக்கு விடியற் காலையில எத்தனை மணின்னு மட்டும் கேளுங்கய்யா. நீங்க ஒரு அதிகாலை ஜெபம் வைத்து பாருங்க, எத்தனை பெண்கள் வந்து பங்கு கொள்கிறார்கள் மட்டும் பாருங்கய்யா. இதுதான் சின்ன எக்ஸாம்பிள். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 5 மணியா? இன்னும் ஒரு ரெக்கார்டையும் சொல்றையா. அதிக டைவர்ஸ்ல அதிகப்படியான பர்சன்டேஜ் வந்து கிறிஸ்துவ குடும்பத்துல ஐயா. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சகிப்புத்தன்மையோட இருந்தார்கள். இந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் 1 அடி அடிச்சா நான் 2 அடி அடிப்பேன்னு சொல்லி அப்புறம் எப்படியா சந்தோஷம் இருக்கும்? சரியா, அடி வாங்கினவர் அவரு. அப்புறம் அடிக்கடி உங்களை ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா. என்னன்னா, ஐயா பாருங்க ஆண்டி எவ்வளவு கவனிச்சாங்கன்னு சொல்றாங்க ஐயா. ஐயா எவ்வளவு நல்லவரு சொல்லி பாயிண்ட் கேக்குறாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா, ஒரு குடும்பத்துல நடக்கிற காரியங்களை வைத்து நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. 10 குடும்பத்தை என்ன நடக்கிறத வைத்து தான் நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியும். அதனால ஐயா ரொம்ப நல்லவங்க. அதே போல நிறைய நல்லவர்கள் இருக்காங்க. அதே மகிழ்ச்சி கிடைக்கிற அநேக பெண்களும் இருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். பைபிள்ல இருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன் ஐயா. ஆதாம்னாங்கய்யா. ஆதாம்லேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன்யா. ஆதாம் கொடுத்த முதல் வேலை என்னதையா? ஆதாம் கொடுத்த முதல் வேலை என்னப்பா? பண்படுத்தவும் காக்கும். இந்த வேலை யாராலையா போச்சு? ஒரு ஏவால. அதில் பைபிள் அழகாக ஒரு வசனம் சொல்லுது, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு. அந்த வசனத்தை போட்டுப்பா தம்பி, போட்டியா? அங்கே பாருங்க, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு. அப்படி பார்த்தோன்னே கொஞ்சம் பலபலன்னா இருந்தோன்னே புருஷனா தான் நாம முதல்ல பழத்தை சாப்பிடுவோன்னு சாப்பிட்டாங்கய்யா. ஒரு வார்த்தை, இந்த பழத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு கேட்டாங்களா? முதல்ல சாப்பிட்டாங்க. அங்கே போச்சுயா எங்களுடைய இன்பம். ஒரு குடும்பத்தோட இன்பம் அங்கே போச்சுயா. அந்த ஒரு வார்த்தை எங்ககிட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நாங்க பார்த்துருந்தா அந்த பாம்பு மட்டும் உங்களுக்கு சேர்த்து அடிச்சிருப்போம். சரியா,
அதுக்கப்புறம் கண்ணால் லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டாங்கய்யா. ஆமாம், யாராக இருந்தாலும் கண்ணால் லட்டு தின்னதான் ஆசை தானேயா. அதை விட விட்டீங்களா? லட்டு தின்னா வச்சிங்க, லட்டு தின்னதுல ஒரு கற்பம் தெரிஞ்சிச்சு. அது கொஞ்சம் வளர்ந்தோன்னே என்ன பண்ணீங்க? என் பிள்ளையோட சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது, அவனை தூக்கி துரத்துங்கன்னு துரத்தி விட்டீங்களா இல்லையா? நாங்களா துரத்துனோம், நீங்க தானே துரத்துங்க. அவளை துரத்தி விட்டு ஒரு பெண்ணுக்கு நாச்சியாரை வந்து துரத்தி ரொம்ப முதல்ல பிரெக்னென்ட் ஆகும்போது ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கய்யா. அப்புறம் கொடுமைப்படுத்தினது இல்லாமல் அவள் சாக கிடக்கும்போது அப்புறம் ஏசப்பா சொன்னோன்னு திரும்ப வந்தாங்க, மறுபடியும் கொடுமைப்படுத்தினாங்க. அப்புறம் ஆபிரகாம் பார்த்தாரு, இவங்க 2 பேர் கூட்டுக்கலை வணிக சரியில்லை, எல்லாருக்கும் நன்கொடை கொடுத்து தூரமாக அனுப்பிட்டாருயா. அந்த மகிழ்ச்சிக்கு எடுத்தது பெண்கள் தான்யா. சரி, அதை விட விட்டாங்களா? ஒருத்தர் பாட்டு அமைதியாக வந்து வீட்டில் ஆண்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம்னா, எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் யார்கிட்டயே ஷேர் பண்ண மாட்டோம். நாங்கள் எப்போவுமே எங்கள் மனசில் வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் மட்டும்தான் நினைப்போம். அப்படி தான் ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னா அமைதியாக வந்து படுத்திருந்தாரு. இந்த பெண்கள் இருக்காங்களே சும்மாவே விட மாட்டாங்க. என்ன சும்மா தான், என்ன சொல்லுங்க என்ன பிரச்சனை? இல்லைம்மா, அந்த தோட்டம் எனக்கு கிடைக்கல, இதுதானே உங்களுக்கு பிரச்சனை, இருங்க நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு போயிட்டு அந்த குடும்பத்தையே கொன்று கடைசியில் என்ன ஆட்சித்தன்மையா, அந்த சந்ததியில் ஒரு நாய் கூட இல்லாமல், சுவர்களோட நாய் கூட இல்லாமல் செத்து போச்சுயா. இப்படி ஒரு தோட்டத்துக்காக குடும்பத்தை அழித்ததே ஒரு பெண்கள் தான்யா. சரி, அதை விடுங்கய்யா. அப்படியே போயிட்டு இருந்தா ஒரு பொண்ணு வந்து நல்லா டான்ஸ் ஆடிச்சு. உடனே ராஜா சந்தோஷப்பட்டு, உனக்கு என்னவா வேணும் கேளுமா, நான் உனக்கு தரேன்னு சொன்னாங்க. உடனே ஒரு தாய் என்ன சொல்லியிருக்கணும்? சரி, நம்மளுக்கு ஒரு 4 வீடு கேளு, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் கேளு, அதனால சொல்லியிருக்கணும். அந்த சிறு பிள்ளைகிட்ட போயிட்டு ஒரு சொல்றா, யோவான்சன் ஒரு தீர்க்கதரிசியோட தலையை வெட்டி எடுத்துருவான்றா. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த குழந்தை ஒரு ரத்த பலிக்கு காரணமாயிட்டா. அப்போ அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளதானே நித்திய ஜீவனை பெற முடியாது இல்லையா? அப்படி ஒரு குடும்பத்தை சந்தோஷம் இல்லாமல் கெடுத்தது ஒரு பெண்ணு தான்யா. சரியா, இவங்க வந்து ராணியக்கா நிறைய சொன்னாங்க, ரொம்ப நிறைய பைபிள் கேரக்டர்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் விசுவாசத்துக்கு பட்டியலில் வருது. சரி, அந்த சொன்ன நீங்கள் மிரியாமுக்கே நான் வரேன். அவங்க வந்து மோசே வந்து ஆசாரியராக இருக்கும்படி அவங்கள அபிஷேகம் வச்சு ஒரு விசேஷ கிருபை அவங்க வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் தான் கடவுள்கிட்ட பேசுவீங்களா? நாங்களாம் பேச மாட்டோமோ ஒரு கூட்டத்தை வந்தாங்க. கடைசியில் வந்துச்சு, இருக்க மாட்டோம். ஒரு தகப்பன் மூஞ்சில காரி துப்புனா என்ன குஷ்டரோகியா போ. ஆக்சுவலா அவங்க செத்து போயிருக்கணும் ஐயா. ஒரு ஆண்கள் தான் அவருக்காக திறப்பில் நின்று அந்த வேணாம் அந்த பெண்ணு செத்து போட வேண்டாம்னு ஒரு பண்ணனால காரி மட்டும் துப்பி விட்டாங்கய்யா. அதனால என்னைக்குமே வேத வசங்களை எடுத்தாலும் சரி, இல்லை குடும்ப வாழ்க்கை எடுத்தாலும் சரி, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது ஆண்கள் தான்யா. சரியா, ஏதாவது ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் வந்து இந்த குடும்பத்துக்கு துக்கமாக இருந்தது ஆண்கள் தான் எதனா ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாங்களையா? சொல்லவே இல்லையா? தம்பி இன்னொரு ரெஃபரன்ஸ் போடுப்பா. ஆபிரகாம் வந்து பேர் அந்த வச்சோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாருயா. அந்த சந்தோஷமா இருந்த அடுத்த நிமிஷமே இந்த பிள்ளை என் கூட இருக்கக்கூடாதுன்னு இந்த இஸ்மவேலை என் கூட இருக்காங்கன்னு துரத்தி விட்டதுனால அங்கே பாருங்க ஆபிரகாம் மிகவும் துக்கமாயிடுச்சு. அதுவும் ஒரு பெண் சாராளனால தான்யா. அதனால என்றைக்குமே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா எல்லா கஷ்டங்களையும் தாங்கிட்டு இடி தாங்கியே இருக்கிற எங்கள் ஆண்களால் மட்டும்தான் ஏன் முடியும். கடைசியாக ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன்யா. ஆண்டியை வந்து சொன்னாங்க மஞ்சத்தூளை போட்டுட்டாங்கன்னு. பெண்களோட திங்கிங் அவ்வளோதான்யா. அதாவது ஐயா வந்து சட்னி செஞ்சாலும் அதில் மஞ்சத்தூளை போட்டாங்க. எதுக்குனால? ஆன்டிக்கு உடம்பு சரியில்லை, அந்த மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக், அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கறதுக்காக போட்டாங்க. அந்த திக்கி கிடையாதுயா. காப்பாத்தின தெய்வமே. அப்புறம் சொன்னாங்க ஆண்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போய் பாருங்க, இருக்கிற முக்காவாசி செப்ஸ் எல்லாமே ஆண்கள் தான். அதனால எப்பவுமே வீடு சந்தோஷமா இருக்கணும்னா, துக்கத்தை தாங்க ஒரு மனுஷன் வேணும்னா அது ஆண்களால் முடியும். எங்களால் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி. அருமை அருமை. சிறப்பாக அருமையான சகோதரர் அருண் பேசியிருக்கிறார். அருண் மட்டுமல்ல, யோசுவா குழுவே பேசியிருக்கிறது. இப்படி எங்க பட்டிமன்றத்திலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவர் தான் பேசுவார், இங்கே ஒரு ஊரே பேசியிருக்கு. அவர் அதுக்கு ஒரு ஆள் வேற, வசனம் எடுத்து கொடுக்க ஒரு ஆள். இதுவே அவங்களுடைய வலிமையை காட்டியிருக்கிறாரு. அதுக்காக பாராட்டு முதலாவது. இது நம்முடைய இந்த பட்டிமன்றனால இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்ற பட்டிமன்றத்தில் இதெல்லாம் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. குறிப்பாக அவர் சொன்னார், அவர் பெண்கள் தான் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க. நல்லா இருந்த ஆபிரகாம் குடும்பத்தை அந்த சாராலும் அது ஆகாரம் ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி சமாதானமாக இருந்திருப்பாங்க.
இவ தான் விட்டுட்டு அவங்கள ஓரம் கட்டி விட்டு அவருக்கு துக்கத்தை வர வச்சுட்டாங்க. அது மட்டுமல்ல, சகிப்புத்தன்மை அதிகமாக ஆண்களுக்கு தான் இருக்கு. சகிப்புத்தன்மை அவங்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. ரெண்டாவது, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு அடம்பிடிப்பாங்க. சொல்லு சொல்லு சொல்லு, அது இப்படி சொல்லு. நீங்கள் யார்ட்டையாவது பேசி பாருங்க, முதல்ல யாரு சொல்லு, என்னன்னு சொல்லு, எப்படி சொல்லு, அப்படி நம்ம துருவி துருவி கேட்பாங்க. ஏப்பா ஒன்றும் இல்லை அப்புறம் சொல்லணும்னா கூட இல்லை சொல்லு, இப்பவுமே சொல்லு. சந்தோஷம் போகிற வரைக்கும் கேட்பாங்க. ஆக அவங்கள்ட்ட இப்போ சிம்சோன் எடுத்துக்கலாம், நல்லா இருந்த மனுஷன்தான். சொல்லு 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 சொல்லுன்னு அவன் முடியே போச்சு போச்சு, கடைசியில் உயிரே போகிற அளவுக்கு போச்சு. அவன் சமாதானமாக இருந்திருப்பான். ஆக இதெல்லாம் காரணம், அவ்வளோ அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. ரொம்ப சகிப்புத்தன்மை கிடையாது, ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. சரியாக காலையில் எந்திரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் ஜெஸ்ஸி இதெல்லாம் கருத்தில் கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு அந்த பாடுகளில், அதெல்லாம் சரிப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக சிறப்பான கருத்துக்கள் ரெண்டு பக்கம் பரிமாறப்பட்டிருக்கிறது. இதுக்கு இறுதியாக இல்லை பெண்கள் தான் என்பது எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி அதற்கு சரியான ஒரு பதிலை சொல்லும்படியாக என்னுடைய தலைவி ஜெயராணி அவர்களை இறுதி உரையாற்றும்படியாக நான் அழைக்கிறேன். இறுதி உரையாக நம்ம இந்த டீமில் பேசுனவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறது. ஏவாள் வந்து பழத்தை சாப்பிட்டாங்கன்றீங்களே, அவங்க இந்த ராஜாவுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பாங்க. யார் தெரியுமா? ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை அது நல்லா இருக்கா, அதில் ஏதாவது விஷம் இருக்கா, அதை அவங்க டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக தான் அவங்க இது பண்ணாங்க. அதைத்தான் அந்த ஏவாள் பண்ணாங்க. புரியுதா? இன்னொன்று, ஏவாளுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. யாருமே சொல்லி கொடுக்கல ஷேர் பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தோடனே கணவனுக்கு ஓடி ஷேர் பண்ணி அதை சாப்பிட அந்த புத்தி வந்துதா பாருங்க. ஆண்டவர் வர்றாரு. நான் இந்த பைபிளை எப்படி எடுத்து பிரசங்கம் பண்ணேன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஷேர் பண்ணி பண்றதுக்காக அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கே, தானா ஒன்னையா சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஷேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா தின்னுபுட்டு ஆண்டவர் வந்த உடனே எங்க இருக்கேன்ன உடனே, இதோ நீ குர்த்தீரே, இந்த பொண்டாட்டி தான், இவா தான் என்னை மாட்டி விட்டான்னு மாட்டி விடுற கேஸு தான் இந்த ஆண்கள் கேஸு. ஐயா டேனி ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் போன வாரம் ட்ரெஸ் எடுக்க போனீங்களா? எதுக்குயா போனீங்க? ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு மருமக வரப்போகிறதுனால ட்ரெஸ் எடுக்க போனீங்க, அதுக்கு தானே போனீங்க. ஏதோ ஐயாவால் தான் சந்தோஷம். நீங்கள் எதுக்கு போனீங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு? அடுத்த வாரத்தில் ஒரு மருமகள் நிச்சயிக்கப்படுறீங்க. அந்த மகிழ்ச்சி வீட்டுக்கு வரப்போகுது. மனைவியால் ஒரு மகிழ்ச்சி வந்தது மாதிரி மருமகளால் ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது. அதை வரவேற்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்க போனீங்க. ஐயா ஒரு கேள்வி ஐயா, உங்களுக்கு எப்போயா திருமணமானது? ஐயா சொல்லுங்க ஐயா. 1900. ஐயோ, உங்கள் வாழ்க்கையில் உங்களை செதுக்கி உங்களை ஒரு சிற்பியாக இருந்து அவங்கள ஒரு சிலையாக செதுக்கி இன்றைக்கி இப்படி உட்கார வச்சுக்க, உங்களுடைய மகிழ்ச்சி வந்த நாளையே நீங்கள் மறந்துட்டீங்களா? நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் சொல்கிறேயா, உங்களுக்கு திருமணம் பாஸ்டர்மா சொல்லி நான் சொல்கிறேன், மே மாதம் 10ஆம் தேதி 95வது வருஷம் ஐயா. கரெக்டா ஐயா? நான் எப்படி யோசித்தேன்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க 27 வருஷம் கழிச்சும் அந்த மகிழ்ச்சியாக வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா, ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கிறீங்க ஐயா. உங்கள் வீட்டுக்கு சொல்லணுமா சொல்லாண்டமா? இப்போ ஐயா, உங்கள் வீட்டுக்கு ஒரு மகிழ்ச்சியை, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு ஒளி கொடுத்த அந்த ஒரு நல்ல நாளை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? மறந்துருக்கீங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனீங்க. இருக்கிறது 4 பேண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, 4 கலர் தான். ஆதி காலத்தில் அந்த இலையை பிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு பேண்ட்டை போட ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒன்று பேண்ட்டாக இருக்கும், இல்லைனா டவுசராக இருக்கும். ஒரு மாற்றமாவது பண்ணியிருக்கீங்களா? பெண்கள் புடவை கட்டுறாங்க, சல்வார் படுறாங்க, டைட்ஸ், என்னென்னமோ புத்திசாலி பெண்கள் விதவிதமாக எங்களை அழகுபடுத்தி நாங்கள் இது பண்ணுறோம். அன்றைக்கி ஆதாமுக்கு அப்புறம் ஒரு பேண்ட்டு போட்ட ஆரம்பிச்சிங்க. அந்த பேண்ட்டு அது ஜீனாக இருக்கும், இல்லைன்னா அதை ஆஃபாக வச்சு டவுசரு. இதை தவிர வேறு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் எவ்வளோ அளவுக்கு புத்திசாலித்தனமாக அதை பண்ணியிருக்கிறோம் ஐயா. இதெல்லாம் ஆண்கள் தாமா உங்களை மகிழ்ச்சி படுத்துறது. எங்களுடைய ஐயா, டிசைனர் எல்லாமே ஆண்கள் தான். டிசைன் பண்றதெல்லாம் ஆண்கள் தான். ஐயா, நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு தெரியல ஐயா. அப்புறம் அந்த கொரோனான்னு ஒன்று வந்தது.
இந்த கொரோனா டைமில் ஊரெல்லாம் அடங்கி இந்த ஆண்களும் வீட்டில் இருந்தால் கூட இந்த பெண்களுக்கு ஒரு நேரம் ஓய்வு இல்லையா, அவ்வளோ ஒரு வேலையா. காலையில் இருந்து மத்தியானம் இருந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மிக்ஜாம் புயல் வந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஊர்லேயே புயல் அடிச்சிருந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன அனுபவம் ஐயா. ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிடுச்சு, உள்ளே வந்து சிக்கனும் மீன் இருக்குது. காலையில் சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தாச்சு, மத்தியானம் இருந்த மீன் கெட்டுறோண்டு மீன் குழம்பையும் வச்சாச்சு. 3 மணிக்கு கேட்குறாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு. ஆக நான் அப்போ என்ன யோசித்தேன்னா, புயல் காற்றுல மிக்ஜாம் புயலில் ஒய்ஃபையே நின்று போயிடுச்சு, எங்களால் எந்த இதுவும் பண்ண முடியல. ஆனாலும் ஒய்ஃபை வந்து ஒரு நேரம் நிற்க முடிய மாட்டேங்குது சமையலுக்கு. மிக்ஜாம் புயல் உயர இருந்து ஒய்ஃபை நின்று போயிடுச்சு. ஆனால் ஒய்ஃபுக்கு ஒரு ரெஸ்ட் இல்லையா அந்த இதில். என்ன அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நம்ம அருணண்ணா சொன்னார், ஏசபேலால் தான் எல்லாம் ஆச்சுன்ட்டு. கொஞ்சம் அப்படியே ஒரு மேலே இருக்கிற வசனத்தை படித்து பார்த்தா தெரியும். ஏசபேல் என்ன பண்ணாங்க, இவர் வந்து சும்மா இல்லாமல் இவர் ஒரு ராஜா, அரண்மனை இருக்குது, அதோடு என்ன பண்ணியிருக்கணும், ஆசையை அப்படியே அடக்கி இருக்கணும். பக்கத்து வீட்டு நிலம், அந்த பாவம் ஒரு ஏழை விவசாயி ஒரு சின்ன திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை பார்த்து அது மேலே ஆசைப்பட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு கட்டிலுக்கு பின்னாடி போய் படுத்துக்கிட்டாரு. இவர் என்ன பண்ணுறது, இவர் என்ன பண்ணுறது, கட்டில் ஐயோ புருஷன் வந்து அதையும் இவங்க சோகமாக வந்தாலும் இவங்களையும் நாங்கள் என்ன பண்ணணும், மகிழ்ச்சி ஆகணும். என்னப்பா இப்படி இருக்கீங்கன்னா, இல்லை எனக்கு அந்த நிலம் வேணும், நீங்கள் சந்தோஷமா இருங்க நான் பண்ணுறேன்ட்டு ஒரு கணவருக்காக கொலைகாரியான அந்த மகள் ஏசபேலுக்கு இப்படி ஒரு பட்டமா. ஆமாம், ஒரு ஏசபேலு ஏசு பிள்ளையா இருந்தவள ஒரு ஏசபேலை ஆக்குனதே இந்த ஆண் வர்க்கம் தான், அடுத்த வீட்டு நிலம் மேலே ஆசைப்பட்டதுனால. இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்யா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரைஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம்யா. ஒரு சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டு முடிச்சு கரெக்டாக வண்ணாரப்பேட்டையில் போய் இறங்க போகிற நேரத்தில் ஃபோனை காணுன்னு ஒரே தேடு. அங்கே இது பண்ணி கடைசியில் பாரிஸுக்கு வந்து அலண்டு எல்லாருக்கும் ஃபோனை பண்ண, என்னடா எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், இப்படி ஆயிடுச்சே, இனிமேல் போய் ட்ரெஸ் எடுத்தால் என்ன பண்ண, அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம மகிழ்ச்சியே போச்சு, இந்த ஆண்களால் இதே தான் ஒரு பாயிண்ட் கிடச்சிதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஃபோனை போட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இவங்களால. என்னன்னு பார்த்தா ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு நான் எங்கேயோ விட்டுருக்கேன்ட்டு எங்களை ஒரு இது எப்படி இருக்கும் பாருங்கய்யா. இவங்க ஒரு வேலைக்கு போகும்பொழுது ஒன்று எடுத்துப்பாங்க, ஒன்று ஃபோன் எடுத்துக்குவாங்க, இல்லைனா ஹெல்மெட்டு. அதை கூட நாங்கள் போகும்போது இருக்கா இல்லை 2 வாட்ச் கட்டிட்டு போயிடுறது. ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு மேலே அப்படியே பார்க்கணும். இந்த ட்ரெஸ்ஸு பாஸ்டரமாக பார்த்தா தெரியும், அங்கி இது அது அப்படியே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஐயா இப்படி பண்ணாங்க, என்ன பண்ணுறோம் தான் இங்கேருந்து கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கோம், இப்படி பண்ணுங்க, வாயை தொடங்க, நூல் தொங்குது, இதை தொங்குன்ட்டு சீர்படுத்திக்கிட்டே இருக்க. நீங்கள் அழகாக வெளியில் அந்த குணசாலியான பெண்ணு இவ்வளோ வேலையும் செஞ்சு இருந்தால், இவர் நியாயஸ்தலத்தில் வெட்டி நியாயம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கிறவருக்கு அவர் ஆனால் தெரிஞ்சு போச்சு, நம்ம நீதிமொழிகள் 31 சொல்றாங்க, நம்ம வெட்டி நியாயம் பேசிட்டு இருந்தாலும் ஒன்னே அவர் பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டாரு. நீ எல்லாரும் எப்படி இருந்தாலும் நீ ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிற, என்ன சமையல் பண்ணாலும் நீ நல்லா இருக்கிற, இதை சொல்லிட்டே அவர் காலத்தை ஓட்டிட்டார் ஐயா. அப்புறம் சொன்னாங்க ரெபேக்காலை பற்றி சொன்னாங்க ஐயா. ரெபேக்கால் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாராள் மரித்து, ஒரு தாய் வந்து மரித்து ஒரு மகிழ்ச்சி மரித்ததுக்கப்புறம் அந்த ரெபேக்கால் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் அவர் துக்கம் நீங்கி சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு ஒரு வேதத்தில் பார்க்குறோம். ஸோ எங்களால் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமே ஒழிய வேறு வழியே இல்லையா. ஸோ குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி, அது கிறிஸ்தவ குடும்பம்னு போட்டிங்க ஐயா, கிறிஸ்தவ குடும்பம் எந்த குடும்பமாக இருந்தாலும் பெண்களால் மட்டும்தான் மகிழ்ச்சியை தவிர ஆண்களால் என்றைக்கும் தொல்லைதானே இருக்குல்ல, மகிழ்ச்சி இல்லைன்றதே சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அதற்கு பதிலுரையும் இறுதியுரையுமாக அருமையான பெர்லின் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். வாதங்களை கவனித்து கொண்டிருந்தேன், மிகவும் அருமையாக இருந்தது. ஆனாலும் சகோதரிகள் பேசியது மிகவும் மனவலிமையை பெரிதுபடுத்தியது. ஏனென்றால் அவர்கள் சொன்னதில் எதுவும் உண்மை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நேரம் சொல்லியதை சபை மக்கள் அனைவரும் அமர்ந்திருந்து கூர்மையாக கவனித்தீர்கள் என்றால் அவர்கள் குறையாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த குறையே அவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்கிவிடும் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது.
நாங்கள் அமைதியாக வேதத்தின் அடிப்படையிலே சில வாதங்களை வைத்தோம். ஆனால் அதையும் புரட்டி புரட்டி அவர்கள் மாற்றி எங்களை ஒன்றும் பேச முடியாதவர்களாக ஆக்கிவிட்டார்கள் என்பதை நினைத்து மனம் வருந்துகிறேன். இது டெய்லி குடும்பத்தில் நடக்கிறது தான். ஸோ ஒரு குடும்பத்தின் மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பொறுமையாகவும், அவங்க அந்த குடும்பத்தில் ரொம்ப ஆண்கள் சொல்லுவதை கேட்கும் சுபாவம் உள்ளவர்களாயும் இருந்தால் மட்டுமே அவர்கள் செயல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய வாதம். ஜெபத்தை பற்றி சொன்னார்கள். ஆண்கள் ஜெபம் செய்வதில்லை, அவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள் என்று. எனக்கு தெரியவில்லை அப்படி. தினந்தோறும் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன். என் தேவனுக்குரிய முதல் அவருக்குரிய மரியாதையை செலுத்திவிட்டு தான் எங்களுடைய பணிவிடைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னுடைய சகோதரர்களும் அவ்வாறு தான் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இதை வெளிப்படையாக செய்வதில்லை. அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் படித்தீர்கள் என்றால், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பெண்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த ஒரு பிரேயரை மட்டும் சொன்னாலே நமக்கு போதுங்க. நீங்க வேற எதையும் வாழ்க்கையில பண்ண வேண்டாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லனாலே உங்களுக்கு ஒரு பெரிய இது வேணுங்க, அந்த சந்தோஷம். ஸோ நம்ம வேதத்தை ரொம்ப ஆழமாக படித்து அதை புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் செயல்படுத்த முடியும் நம்முடைய வாழ்க்கையில். ஸோ நான் வேறு எதையும் சொல்ல விரும்பலை. நம்முடைய வாக்குவாதங்கள், நம்முடைய இதை தவிர்த்து கொண்டு, குறை சொல்வதை தவிர்த்து கொண்டு, ஒரு குடும்பத்தை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லும் குறைகளை தவிர்த்து கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பெண்கள் தான் இந்த குடும்பத்திற்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுப்பார்கள் என்பது நிச்சயமாகிவிடும். இல்லை என்றால் ஆண்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு முக்கிய சந்தோஷத்தை கொடுக்கின்றார்கள், குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி என்னுடைய வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, இறுதி நேரத்திற்கு வந்திருக்கிறோம். 2 பக்கமும் இருந்து சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்னன்னு சொன்னால், 2 பேரும் வேதாகமத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த காலத்திலேயாவது வேதாகமத்தை எதற்காவது ஆராய்ந்திருக்கிறார்களே, அதற்காக பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஆகவே 2 குழுவினருக்கும் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக கருத்துக்கள் வேதத்திலிருந்து எடுத்து ஆளப்பட்டது. ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திலே கிறிஸ்தவ பண்போடு கூட நாம் அதை நடத்துகிறபடினாலே வேத சத்தியங்கள்லேருந்து எடுத்து அந்த கருத்துக்களை முன்வைத்தது பாராட்டுக்குரியது. ஆக முதலில் உங்கள் 2 குழுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2 பேரோடும் நல்ல கருத்துக்களை வைத்திருக்கிறாங்க. ஆண்களும் எங்கள் பக்கம், நாங்கள் தான் அதிகமாக எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய சகிப்புத்தன்மை எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. பெண்களும் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அவங்களை நிர்வகிப்பதிலும் பொறுத்து கொள்ளுதலும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றுவதிலும், ஆண்டவருடைய காரியங்களை முன்னெடுத்து செல்வதிலும் நாங்கள் அதிக பங்களிப்பு செலுத்தி மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் என்று. ஆனால் உண்மையாக நாம் அதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இப்பொழுது நாம் முடிவுக்கு வர வேண்டும், ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும். ஒரு பெண்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு ஓவராலாக பொதுவாக இந்த குடும்பத்தை அவங்க நிர்வகிப்பதிலும், என்று சொன்னால் வேதம் சொல்லி புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். ஆக குடும்பத்தை கட்டமைப்பதிலும், அவருடைய பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்வதிலும், அவர்களை வளர்ப்பதிலும், குடும்பத்தின் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலும், அதே நேரத்தில் பிள்ளைகள் சபை சார்ந்த கிறிஸ்தவ நிறுவனம் சார்ந்த காரியங்களிலே பங்காற்றுவதிலும் நிச்சயமாக அவர்கள் கடும் பொறுப்பாளிகள். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை குடும்பத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எந்த மாற்றமும் கிடையாது. பார்த்து பார்த்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பிள்ளைக்கு என்ன செய்யணும், புருஷனுக்கு என்ன செய்யணும், இந்த வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும், எல்லாம் சுத்தமாக வச்சிருக்கிறோமா, எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி இருக்கிறது. வீடு சுத்தமாக வைப்பதிலே மகிழ்ச்சி இருக்கிறது. ஆண்கள் அதில் ரொம்ப ஒன்றும் கரிசனை கொள்வார்கள் என்று நான் நம்பவில்லை.
ஏன்னு சொன்னால் அவங்க பாட்டு வருவாங்க, வேலைக்கு போகிறாங்க, உழைச்சிட்டு வராங்க, சொன்ன மாதிரி வந்து டிவியை பார்க்குறாங்க, ஏதாவது பேப்பரை பார்க்குறாங்க, நியூஸை பார்க்குறாங்க. ஆனால் பெண்ணு மட்டும்தான் வேலைக்கே போயிட்டு வந்தால் கூட வீடு எங்கே இருக்கணும், இந்த பொருள் எங்கே இருக்கணும், வீடு பெருக்கி இருக்குதா, சமையல் பண்ணி இருக்கிறோமா, சாயந்தரம் பிள்ளை வருவானே அல்லது கணவன் வருவாங்களே, அவங்களுக்கு என்ன செய்யணும், அனைத்தையும் செய்வதிலே பெண்கள் கவனம் செலுத்துகிறாங்க. கைத்தட்டுங்கம்மா. அவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது பெரிய மகிழ்ச்சியை குடும்பத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆக மகிழ்ச்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறவர்கள் பெண்கள் என்று மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு உண்மையை ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்னன்னு சொன்னால், அதிகமாக ஜெபிப்பது பெண்கள் தான், சரிதானே? அதிகமாக ஆலயத்து வருவது பெண்கள் தான். பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, இவ்விதமாக இருக்கிற ஆண்கள் ஆலயத்துக்கு வராத அந்த பெண்களிடத்தில் நீங்கள் விசாரிச்சு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஒழுங்காக ஆலயத்து வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் குடும்பமாக ஆலயத்து போகிறாங்க, நாங்கள் குடும்பமாக போனால் எப்படி நல்லா இருக்கும். குடும்பமாக ஜெபம் பண்ண போகிறாங்க, நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ண போனால் நல்லா இருக்கும். குடும்பம் அந்த ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, நீ போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. ஒரு காது குத்துக்கு போகிறாங்க, நீனே போயிட்டு வான்னு சொல்கிறார். அப்போ கணவன் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், கணவன் வந்து இந்த காரியங்களிலே பங்கெடுத்தால், இந்த பொறுப்புகளிலே அவங்க நடந்து கொண்டால் எங்கள் மகிழ்ச்சி அதிகமாகும் என்று சொல்கிறாங்க. உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், குடும்பத்தில் கணவன் எல்லா காரியத்திலும் பங்கெடுத்தால் இருந்து கொண்டிருக்கிற அந்த குடும்ப மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். ஆக அதில் குடும்ப பொறுப்புகளை பெண்கள் நிறைவேற்றி, கடமைகளை நிறைவேற்றி அவர்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தாலும், கணவனுடைய செயல்பாடுகள், கணவனுடைய பங்களிப்பு, கணவனுடைய ஒழுங்குக்கிரமான வாழ்க்கை, கணவனுடைய அவருடைய ஈடுபாடுகள், இவைகள் எல்லாம் சரியாய் நடந்தால் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே இதை யோசித்து பார்க்கும் பொழுது, குடும்பத்திலே கணவனுக்கு அதிக ரோல் இருக்கு, பிளே பண்ண அதிக பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளை கவனிப்பதிலும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதிலும், உறவுகளை கவனிப்பதிலும், சபை காரியங்களில் ஒழுங்குறமாய் வந்து கடவுளை தொழுது கொள்வதிலும் நிறைய பிள்ளைங்க வருத்தப்படுறாங்க, அப்பா அம்மா எங்க கூட சர்ச்சைக்கு வரலேன்னு. நிறைய கணவன் மனைவிமார் வருத்தப்படுறாங்க, எங்க கூட கணவன் வரலேன்னு. நான் காணிக்கை கொடுத்து அவருக்கு தெரியாம தான் கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ அவங்க ஒழுங்கா அவங்களும் முழு ஒத்துழைப்போடு செய்தாங்கன்னு சொன்னா இந்த குடும்பம் இன்னும் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லணுமா, நானும் என் வீட்டாருமோ என்றால், அப்போ வீட்டாரும் சேர்ந்து சேவித்தா, கர்த்தரை சேவித்தால் பெரிய மகிழ்ச்சி. ஆகவே குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு அதிக பங்களிப்பை செலுத்த வேண்டிய பொறுப்பிலே ஆண்கள் இருக்கிறபடினாலே குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிக பங்களிப்பை செலுத்த வேண்டியவர்கள் ஆண்களாக இருக்கிறபடினாலே அவர்களே குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிக பங்களிப்பை செலுத்துகிறவர்கள் என்று தீர்ப்பு வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஆண்களே குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் என்பதை தீர்ப்பு வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.